ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் சென்னை மீன் ரிவ்யூ. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வழக்கம் போல் காசிமேடு தான். பார்த்திங்கன்னா சூப்பராக மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த பூங்குழலி மீன் வந்து நல்லாவே இருக்கும். நான் சாப்பிட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தக்குவா மீன் என்னென்னமோ சொல்கிறாங்க. நிறைய பேரெல்லாம் புதுசாக வந்திருக்கு மீன். இப்போ சீசன் போல் என்னென்ன சீசன் கிடைக்குதோ அந்தந்த சீசனுக்கு மீன் வரும் போல். ஷீலா மீன் பார்த்திங்கன்னா அதிகமாக அங்கே வரலை. பார்த்திங்கன்னா பூங்குழலி மீன் இது அப்புறம் பார்த்தா சங்கரா மாதிரி ஒன்று மீன் இருக்கும், அதுவும் வந்திருக்கு. அதுவும் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் பேர். அதனால் நாங்கள் அவங்ககிட்டயே கேட்டு வந்து மீன் பேரெல்லாம் சொல்லியிருக்கோம். விலையும் அவங்களே சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு விலை சொன்னால் நீங்கள் ஒரு விலை கேளுங்க அப்படின்றாங்க. உங்களால் எவ்வளோ பேரம் பேச முடியுமோ பேரம் பேசி நீங்கள் வாங்கிக்கலாம். காசிமேடை பொறுத்த வரைக்கும் பீஸ் கணக்கு தான், கிலோ கணக்கெல்லாம் இல்லை. அவங்க இத்தனை கிலோ இருக்கும் அத்தனை கிலோ இருக்கும்னு நம்ம கேட்டால் சொல்லுவாங்க, அவ்வளோதான். எல்லாரையுமே நாங்கள் வீடு எடுத்து போயிருக்கோம். உங்களுக்கு எந்த அக்கா கிட்ட பிடிச்சிருக்கோ நீங்கள் தாராளமாக அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பேரம் பேச வாங்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ போடுவீங்க? 2000 போடுவேன். ரெண்டுமே வா. இது ஒரு மீன் 2000 போடுவேன். சரி, 3 பீஸ் 3000 2500 போடுவேன். சரி, 10 கிலோ மீன் வரல. 10 கிலோவா? இது எத்தனை கிலோ வரும்? இது 7 கிலோ இருக்கும், இது 6 கிலோ இருக்கும். சரி, இறாலாம் எவ்வளோ? 500 சொல்லி 400 போடுறேன். 500 சொல்லி 400 போட்டீங்க. 1 கிலோ வருமா? 1 கிலோ. ஷீலா மீனெல்லாம் சொல்லுங்கள். சீலா மீன் 2000 1500. தேங்காய் பாரு வாங்கப்பா. இது சொல்லுங்கள். 3மே 2 அஞ்சு 2000 கொடுத்துருவேன். பெருசு 2000 1800 கொடுத்துருவேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எவ்வளோ சொல்லுவீங்க? 1800. லாஸ்ட்டாக இது 1000 சொல்லி 800. 1200 நாக்கு மீன் சொல்லுங்கள். நாக்கு மீன் ரெண்டுமே 1200 சொல்லி 1000. சங்கரா கூறு 200, 3 கூறு 500. சரி, கடமாவும் அப்படியேதான், கூறு 200, 3 கூறு 500. சரி. தேவைப்பட்டால் யாராச்சும் வந்து கேட்டால் என் சேனலில் இருந்து வந்தீங்கன்னா கம்மியாக கொடுங்க. ஷீலா மீன் பெருசாக வேணும். எனக்கு ஒரு 8 கிலோ மீன் வேணும். என்னப்பா பூங்கல் நல்லா இருக்கும்ல? நான் சாப்பிட்ருக்கேன். அதான் நான் சாப்பிட்ருக்கேன். நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எவ்வளோ சொல்றீங்க? 3 மீன் 1000 இதுக்கா நல்லா இருக்கு. நான் வலை மீன் நான் உடனே வாங்கிட்டு வந்த மீன். சரி சரி, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உடனே வந்த மீன். பூங்குழலி மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 3 மீன் 1000 ரூபாவா? பார்த்து வாங்க. இது சொல்லுங்கக்கா. ஒரு கூறு 600 ரூபா, 1200 நாக்கு மீன் சொல்லுங்கள் உங்ககிட்ட. ஓகேக்கா. தேங்காய் பாறை எவ்வளோ சொல்லுவீங்க? இது தேங்காய் பாறை தானே? நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தூண்டில் மீனாங்க பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக சொல்லுங்கள். 300 ரூபாய். எவ்வளோ போடுவீங்க? 2 கூறு எவ்வளோ போடுவீங்க? இது சொல்லுங்கள். 2500 ரூபாய். எவ்வளோ போடுவீங்க? சரி, இது கொஞ்சம் பெருசாக இருக்கே. சீலா சொல்லுங்கள். 1800 ரூபா. வஞ்சிரம் ஏறாக்கா 500 ரூபா. கூறு 500 ரூபா. 2 கூறு. இது என்ன மீனுங்க? இது அது சங்கரா வகையா இல்லை என்ன மீன்? அது சங்கரா இல்லையா? கண்டல் சங்கராவா? நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா எவ்வளோங்க அது? 3 கூறு 1500. நான் தெரியுது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கண்ணு பார்த்தா தான் தெரியுது. அதில் நீங்கள் வேறு காமிக்கணுமா? ஒவ்வாலெல்லாம் எவ்வளோ? நாக்கு மீன் 2000 கூட 3000. அது 4 இடத்துக்கு 1000. ये अच्छा लगा कंडल शंकरा कहते क्या? கொடுவா எவ்வளோ? கொடுவாவா இது? கொடுவாமா? யார்கிட்ட கேட்டோம்மா? இல்லை வெள்ளை கலராக வச்சுருந்தாங்களே அதுதான் கொடுவா. கொடுவா இல்லை 5 ரகம் இருக்குது.
இதுவும் கொடுவா தான். கொஞ்சம் உள்ள பாருங்கம்மா. சரி சரி. இது கொடுவாதாம்மா. இதுவும் கொடுவா. இது எவ்வளோ சொன்னீங்க? இது அப்படியே இருக்கு 1200 கொடுமா. 3 மீனுமே. ஒரு கூறு யாரா சொல்லுங்கள். 200 ரூபாம்மா. மீனை பார்த்தீங்களா? உங்கள்கிட்ட காமிங்க மீனை பாருங்க. தெரியுது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கண்ணு பார்த்தாவே தெரியுது. 3 மீன் தான் இருக்கு. இது 500 ரூபா கொடுமா. மீன் 2 500 கொடுமா. இங்கே பாருங்க. எனக்கு இது நீங்கள் பார்க்குறது எல்லாமே லாஸ்ட் மீன் தான். இது மட்டும் எவ்வளோ சொன்னீங்க? 2 500 அது மொத்தமாக 500 கொடுக்கும். இது 1200 கொடுக்கும். இல்லை 1000 ரூபா கொடுங்க. 3 மீன் லாஸ்ட் மீன் இருக்கிறாங்க. ஆமாம் தேங்காய் மரம் இருக்குது. கடமா இருக்குதாம்மா. கொடுவா இருக்கு. அது என்ன மீன்? அது கடவரை வாங்கியாச்சு. கடவரை வாங்கியாச்சா? எவ்வளோ அது? 2000 ரூபாய்க்குவா? வாங்கிட்ட பிறகு அது எவ்வளோன்னு கேட்டேன். ஏன் வாங்கி தர மாட்டிங்களா? இல்லை நான் வாங்கி வச்சு நான் வாங்கின மீன் தரேன். வாங்கி வச்சு. இது எவ்வளோ சொல்லுங்கள்? 2500 கொடுவா. இது என்ன கொடுவா தானே? 2500. தூண்டில் மீனுமா 8 கிலோ இருக்காது. 40 அந்த கொடுவா சொல்லுங்கள். அந்த 2 வச்சுருக்கீங்களே. 2600. அதில் இருக்கிறதெல்லாம் வித்தாச்சா? அதில் இருக்கிறது எல்லாம். அந்த பெரிய கொடுவா ஒன்று எடுங்க. உள்ளே இருக்கு அது. அதுக்கு மேலே அது எவ்வளோ ஒன்று? எனக்கு தெரியும். வரேங்க எல்லாமே 600 கேட்டேன். போடல. சரி அது 500 ரூபா கொடுங்க. நான் எவ்வளோ தூரம் வரும். அங்கே எங்கள் வீட்டு பக்கமே கிடைக்கும். அது கிடைக்கும். அது வந்து இந்த வானகர மீன் சிந்தாரப்பட்டி மீன் தான் கிடைக்கும். இதே உடனே வர மீன் கிடைக்காது. எல்லாமே 600 கேட்டு போடல. சரி உள்ள வந்து கேட்குறேன். அவ்வளோதான். அக்கா சொல்லுங்கக்கா. இது எவ்வளோ? இது 2000 ரூபா ஒரு மீன். எவ்வளோக்கு தருவீங்க? இல்லை நான் வீடியோ எடுத்து போட்டால் அவங்க வந்து கேட்டால் சொல்கிறேன். நான் ஒரு 1500 ரூபாய்க்கு தருவீங்களா? சரி. இது தேங்காய் பாறை தானே? இது எத்தனை கிலோ வரும்? அது 10 கிலோ வரும். அது எவ்வளோ தருவீங்க? 4 ரூபா போட்டு எவ்வளோக்கு தருவீங்க லாஸ்ட்டாக? சரி நான் மீன் போடுறேன். தேங்காய் பாறைலாம் எவ்வளோ? தேங்காய் பாறை 1000. இது நாக்கு மீன் 1200. 2 கிலோ வருமா? 2 கிலோ வருமா? 1 கிலோ அப்போ எவ்வளோ ஆகுது? 1 கிலோ எவ்வளோக்கு வரும்? அப்போது கிலோ கணக்கில் தாங்க கேட்குறாங்க. பீஸ் அது புரிய மாட்டேங்குதே ஜனங்களுக்கு. அது தெரியுது. நல்லா கெட்டியா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எவ்வளோ எவ்வளோ? எங்கே போயிட்டாரு? போலாம். எப்படின்னு எவ்வளோ சொல்லுங்கள்? அது என்ன மீன்? அது நாக்குவாவா? கரெக்டாக பேர் சொல்லுங்கள். நாக்குவாவா? கார்வா. வீடியோ எடுத்துக்கிறேன். நாளைக்கு வந்தாங்கன்னா வாங்குவாங்க பாருங்கள். இது எவ்வளோ சொல்லுங்கள் விலை? ரெண்டும் 1500 ரூபா நாக்கு மீன். இது 3 700 ரூபா. விலை கேட்டால் போடுவாங்க. இது கொடுவாலாம் 1500. பாருங்கள் இந்த அக்கா கிட்ட நாளைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சப்ஸ்கிரைபராக இருந்தால் வாங்கிக்கோங்க. கம்மியாக தராங்க. यहाँ पर होती है क्या?
நாக்கு மீனெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த அக்கா கொடை வேற வச்சுருக்காங்க, வெயில் அந்த மாதிரி இடிக்குது. 600 ஒரு 1200 வாங்கலாம். ஐயே மீன் நல்லாவே இல்லை. அந்த தேங்காய் பாரு 4 கடை போடணும். என்னம்மா எடுத்துட்டு போய் இந்தாம்மா உயிரோட சங்கராம்மா தூண்டி எழுதிங்க. தேங்காய் பாருமா தேங்காய் பாருங்க மீனை பத்தியா வரல எடுத்துக்கிறியா பாரு. எவ்வளோ அது? ₹700 போட்டுங்க, அவ்வளோதான். ஒரு பையில போட்டுக்கணும். உயிரோட மீன்லாம் கிடையாது. மீனை பொறுத்த வரைக்கும் இந்த தரம் வச்சிங்கன்னா இந்த வளவலுப்பு இருக்கணும் மீனில். அது இருக்குல்ல, தடவை பாருங்க வளவலுப்பு இருக்கும். அப்படிதான் அது உயிரோட அது தேங்காய் பாரியா பெரிய மீன்? எவ்வளோ? இது 3500 வரும். எத்தனை கிலோ வரும் அது? 10 கிலோ வருமா? சொல்லுங்க. वाले मीन ले लीजिए हमें. वाले मीन जी. இது வலை மீனா? இது வலை மீனா? அது இது மாதிரி இருக்காதுங்க, ஒரு மாதிரி நல்லா கலரா, அந்த மூக்கு கொஞ்சம் நீளமா இருக்கு. இதுவும் வலை மீன் தாம்மா, உயிரோட மீன். கீழே பாரு, வெயில் பயந்து அந்த பழைய வச்சுக்கிறேன். மீன் பேர் சொல்லுங்க கரெக்டா எனக்கு. யார் வாத்தம்மா? வலை மீன் தாம்மா. இல்லை நான் பார்க்க தான் வந்தேன். இது எவ்வளோ வரும்? 1000. என்ன மீனுங்க அது? சூறையா? போட்லேருந்து இறக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக. ஃப்ரெஷ் இல்லைன்னா அவங்களே தூக்கி போட்டுடுறாங்க. அதான் வேண்டாம் வேண்டாம். எவ்வளோ அது? இல்லைக்கா எவ்வளோ சொல்லுங்க. बासी बासी दासी के हाँ कितना 300 जल्दी है எவ்வளோ நான் தருவீங்க அது? எல்லாரையும் சொல்லுங்க. நான் வந்துட மாட்டேன் அடுத்து கூட. அதை கொட்டிடுமா? उठाओ मड़वा उठाओ, एक बड़ा है ना. எவ்வளோ அது? டேய் अच्छा खा लो, मैं मरिंद सोता है. டேய் கருப்பா ஐயா, வாரம் வாரம் ஐசா சோத்தா ஜி ததிக சக்கா. ஆ எழுப்பு எந்திரிக்கவே மாட்டேங்கிறா, தண்ணி அடிச்சுட்டு தூங்குறா.
என்ன மக்களே வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எப்படி பிடிக்காம இருக்கும் எல்லாமே வந்து பேர் வந்து நான் கேட்டு உங்களுக்கு தெரிய வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை ரேட்டும் வந்து அவங்க சொல்கிற ரேட்டு அப்படியே சொல்லியிருக்கேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பேரம் பேச வாங்குறது உங்கள் திறமை தாங்க அது. நீங்கள் பேரம் அவங்க ஒரு விலை சொன்னால் நீங்கள் ஒரு விலை கேட்டு நீங்கள் தாராளமாகவே வாங்கிக்கலாம். அதுக்காக தான் நான் இந்த ரிவ்யூவே போட்டிருக்கேன். வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க நிறைய. அதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்குங்க. ஃபேஸ்புக்கும் அண்ட் இதில் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆதரவு கொடுத்ததுக்கு அதுதான் நிறைய நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இன்னும் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துருக்கீங்க நிறைய பேர். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு ஒரு டூனா 2-3 பேர் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதனால பெரிய டூனா ஃபிஷ்ஷும் அப்புறம் ஊருக்காக ஒரு சின்ன டூனா ஃபிஷ்ஷும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி வந்து தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.